காதலுங்கிறது மூஞ்சில முளைக்கிற முடி மாதிரி வலிக்க வலிக்க வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நீ என்னடானா பழைய காதலை நினைச்சிட்டு மூஞ்சி பூரா முடிய வளர்த்துட்டு இருக்கேடா. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. என்னத்த சொல்றது, வாழ்றதுக்கு வழி சொன்னா சாறதுக்கு வழி தேடுறான். இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி வேற யாரும் நினைச்சிடக்கூடாதுன்னு தான் இந்த தாடி எடுக்கிறேன். இந்த தாடி கூட அவ கஷ்டத்துக்கு ஒரு காரணம் ஆயிடக்கூடாது. தாடி எடுக்க கூட ஒரு காரணமாடா. நீங்களா திருந்தவே மாட்டீங்கடா. திருப்பதி என்றால் நினைவுக்கு வருவது 3 எழுத்து. லட்டு கிடையாது. அதுவும் கிடையாது. யாப்பா சம்சா சொல்லு. இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அது தெரிஞ்சா நான் ஏன் சம்சா விக்கிறேன்? ஆமா, இதெல்லாம் நான் உனக்கிட்ட கேட்டுக்க கூடாது. சரி, ஒரு சம்சா கொடுக்கறது. சம்சா நான் முளைச்சா வரும். அதுதான் காதுல கருகருன்னு நல்லா முடி முளைச்சிருக்க. அது சும்மா முளைக்கும், இது முதல் போட்டாதான் முளைக்கும். சாமி, சாக்லேட் மிட்டாய் வாங்கி தரேன். அழாதடா டேய், இதுக்கு தான். ஆகா, மகுடி வார. அழாதப்பா. டீ நிலைச்சிருச்சு. கண்ணெல்லாம் செவுத்து போயிருக்கு. அழாத. மகுடி எங்க சோடி போட்டுக்கிட்டு போட்டு வரீங்க? கல்யாணத்துக்கு. ஓ பொண்டாட்டியே கல்யாண பொண்ணு மாதிரி தாப்பா இருக்கு. ஒரு குழந்தை பெத்து கூட அது கல்யாண கலை மாறல பத்தியா? முழங்கால் வரைக்கும் முடி இந்த ஊருக்குள்ள யாருக்குமே இல்ல. உன் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு இன்னொரு கல்யாணமே பண்ணலாம். கல்யாணங்களை போச்சா போல கேட்டா கேட்டா மாப்பிள பாரு ஒன்னுடுவேன். ஒரு டீ டவுசர்ல பால் கொடுமா. ஒரு டீ வாங்கி தருவானா பெருமையா சொல்ல. வாயை வச்சு சும்மா இருக்கிறியா? அடுத்த முறை வரீங்க பெருமையா பொழந்துருவேன். காத்தானுக்கு கைட்டு விட்டு போறதே வேலையை போச்சுடா. ஏயா, நான் என்ன தப்பா பேசுனேன்? நீ பேசுனது எல்லாமே தப்புதான்டா. போடாவா? ஆமாடா, உன்னை உயிரோட விட்டானே சந்தோஷப்படு. போய் பிள்ளைக்கு ஆத்தி விடு போ. நம்ம ஊர் பஸ் எப்போ வந்து தொலையுமோ? ஆஹா, யாரே செல்வம்மா? இப்ப தாப்பா மாப்பிள்ளை கணக்குல இருக்கிற. யாப்பா இப்படி இளந்தாரியா தெரிஞ்சீங்களா எவனுக்கு தான் உன் மேல ஆசை வராது. சில பேர் கோபம் போடுவாங்க, அதெல்லாம் நீ ஒன்னும் கண்டுக்காத. அந்த பக்கம் போலாம். 10 வச்சுட்டா முதல்ல நம்ம தப்பிச்சுக்குவோம். கிளம்புடி. ஐயா, எந்த குத்தங்குறை இருந்தாலும் என்ன மன்னிச்சேத்துக்கு சாமி. நீ ஊரா வர்ணிக்கிற அளவுக்கு அழகா இருக்க வேணாம் மலரு. எப்பவும் எனக்கு மட்டும் அழகா இருந்தா போதும் மலரு. இப்ப கூட என் கண்ணுக்கு நீ அழகாதான் மலரு தெரியுற. அன்புள்ள அத்தை மாமனுக்கு
உங்க பாசமுள்ள மருமவன் ம் பாவாடை எழுதுவது. என்ன எழுதுறது? முத்துச்சோளம் போடணும். ம் அதுக்கு 2000 ரூபா பணம் தேவைப்படுது. ஐயோ என் புள்ள. ஐயோ ஐயோ என் புள்ள. ஐயோ என் புள்ள. ஐயோ அவன் காப்பாற்ற போய் இறங்கடா. செத்து போ செத்து போ செத்து போ. ஏய் இறக்கி விடு. இல்ல நான் விட மாட்டேன். என் புள்ள என்ன இறக்கி விட மாட்டேன். அவன் எனக்கு தான் பிறந்தவனா. இறக்கி விடு. அப்ப கடை எனக்கு உரிமை இருக்கு. இது அவனுக்கு தான் பிறந்தவனா. தொட கூட மாட்டேன். ஆமா உனக்கு தான் பிறந்தா. அடிச்சு கொல்லு 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 கொல்லு. அடிச்சு கொல்லு அடிச்சு கொல்லு. என் சாமி. ஐயோ மலரு இங்க பாரு என் புள்ள. அடுத்தவங்களோடமா இது அடியோட போச்சு. என் புள்ள செத்திருந்தான்னா எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ இந்த ஊருக்குள்ள வர வரைக்கும் என் மாமா எங்களை ரோசா பூ மாதிரி தான் வச்சிருந்தது. என் மாமா நல்லா இருந்துச்சு. உன் மூச்சை பார்த்தா அதுக்கு எப்படி இருக்குமோ தெரியல. வெறுப்பிடிச்ச மாதிரி நடந்துக்குது. அந்த கோவத்தையில எங்க மேல காட்டுது. என் உடம்பெல்லாம் காயமானாலும் நான் தாங்கிப்பேன். என் புள்ள மேல ஒரு தழும்பு பட்டா கூட என்னால தாங்கிக்க முடியாது. நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீனா நான் இருக்கிற தசை பக்கம் உன் மூச்சு காத்து கூட வரக்கூடாது. உன் காலில் விடாத விழற. இந்த ஊரை விட்டு போயிடு. நான் இந்த ஊரை விட்டு போயிட்டேன். நீ சந்தோஷமா இருப்பா. நான் போயிடுறேன் மலரு. நான் போயிடுறேன். அந்த கல்லு ஒரு உசுரை தாங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கல்லுக்கு உசுறு இருக்கு. இவர் சட்டை எப்படி இங்க?
மலரு இங்கேயா இருக்கா? வா மலரு, வா வா மலரு. உள்ள அழுதுகிட்டே இருக்கான், பசிக்குதாட்டுக்கு. வா மலரு, வா. சொல்லிட்டே இருக்கல.